friends, இது உங்கள் Learn with GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல உள்ள poem 7 The House on Elm Street அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ நீங்க STT and then TNTET எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படினா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ வரைக்குமே நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். சோ பார்க்காதவங்க மறக்காம பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. உங்களால நோட்ஸ் எடுக்க முடியல அப்படினா நம்ம பிரிண்டட் நோட்ஸாவே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் த்ரூ இந்தியா போஸ்ட் வழியா. சோ வேணும்ங்கறவங்க நீங்க கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். poem 7 The House on Elm Street நடியா புஷ் அப்படிங்கிறவங்க தான் என்ன எழுதி இருக்காங்க. இதுல வந்துட்டு நமக்கு கிளாசரிஸ் எல்லாம் கொடுக்கல, முக்கியமான क्वेश्चंस அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்கோம். இது வந்து என்னன்னா நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்போம். என்னன்னா ஃபர்ஸ்ட் போயம் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த லைன் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, நம்ம அந்த லைன்ஸ்ல இருந்து ஆன்சர் சூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிக் அவுட் த லைன் தட் இண்டிகேட்ஸ் த சைஸ் ஆஃப் த ஹவுஸ். ஸோ எந்த லைன் வந்துட்டு ஹவுஸோட சைஸை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீட் பண்ணணும். இட்ஸ் சாட் அலோன், வாட் ஹேப்பன் தர் இஸ் ஸ்டில் டுடே அன்னோன், இட் இஸ் அ வெரி மிஸ்டீரியஸ் பிளேஸ் அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹேஸ் அ டன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் என்னன்னா அந்த வீட்டோட இடத்த வந்துட்டு குறிக்குது. அதனால அந்த லைனை அப்படியே வந்துட்டு நீங்கள் ஆன்சரில் எழுதணும். ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் கொஸ்டின், பிக் அவுட் த அல்லிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இந்த செகண்ட் லைன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டாவது லைனில் அல்லிட்ரேட்டட் வேர்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அல்லிட்ரேட்டட் வேர்டு அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருப்போம் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு ஒன்று போல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் லெட்டரும் எப்படி வரணும் அப்படின்னா அது வந்துட்டு வொவல்ஸாக இருக்கக்கூடாது, அது கான்சோனன்ஸாக இருக்கணும். அதாவது AEIOU அந்த சவுண்டில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போது இங்கே வந்துட்டு நமக்கு எக்ஸாம்பிள், அதாவது அல்லிட்ரேட்டட் வேர்ட் செகண்ட் லைனில் என்ன அப்படின்னா பிட் பிரைட்டர் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அப்போ அதுதான் வந்துட்டு ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஸோ லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் என்னன்னா டஸ் த ஹவுஸ் ரிமைன் த சேம் எவ்ரி டே. எல்லா நாளும் ஹவுஸ் வந்துட்டு ஒன்று போல் இருக்குமா, சேமாகவே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான லைன்ஸ் பார்க்கலாம். ரூமர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி பீயிங் மேட் அண்ட் ஈச் டே த ஹவுஸ் ஜஸ்ட் பிகின்ஸ் டு ஃபேட். ஒவ்வொரு நாளும் அந்த ஹவுஸ் வந்து என்ன ஆகுது, ஃபேடாக ஆரம்பிக்குது, மங்க ஆரம்பிக்குது, மழுங்க ஆரம்பிக்குது, அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அப்படி சொல்கிறாங்க. அப்போ சேமாக இல்லை அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், நோ அப்படின்னு போட்டு the house doesn't remind us same every day அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடுறோம். அவ்வளோதான். அடுத்ததா நம்மளுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும்தான். இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம வந்துட்டு ஒரு 4 இது நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சினக்டோக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சினக்டோக்னா என்ன? ஸோ சினக்டோக் அப்படிங்கிறது இட் இஸ் விச் இஸ் a part is made to represent the whole or vice versa. அதாவது ஒரே ஒரு பகுதி, இப்போ ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆளோட ஒரு பகுதியை வச்சு அந்த ஆளையே மென்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளாக நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா தி வெஸ்டர்ன் வேவ் வாஸ் ஆல் எ ஃப்ளேம் ஆன் திஸ் வார்ம் சம்மர் டே இன் மே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ த வெஸ்டர்ன் வேவ் வாஸ் ஆல் எ ஃப்ளேம் அப்படிங்கிறதுல அந்த வெஸ்டர்ன் சி, ஓகேவா, அந்த சி அந்த கடலை குறிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க, வேவ் அந்த அலைகளை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வெஸ்டர்ன் வேவ் அப்படிங்கிறது சினக்டோக். இது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா அந்த சீயை வந்துட்டு ரெஃபர் பண்ணுது. அதோட அந்த வேவோட பார்ட்ஸை வச்சு அந்த சீயை மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளோட ஒரு பார்ட்டை வச்சு மென்ஷன் பண்ணுறது, அதோட ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் சொல்லி அந்த ஹோலையும் மென்ஷன் பண்ணுறது இன்டைரக்டாக. ஸோ இதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, சினக்டோக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததா paradox, a figure of speech in which a statement appears to contradict itself அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேவா? அதாவது என்னன்னா முரண்பாடா ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சென்டென்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல ஆப்போசிட் வேர்ட்ஸ் கூட இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்க. To bring peace we must war, be cruel to be kind. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அமைதி வேணும்னா வாரும் பண்ணணும், அதே சமயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, கைண்டாகவும் இருக்கணும். பி cruel to be kind. ஸோ கைண்டாக இருக்கவங்களுக்கு கைண்டாகவும் இருக்கணும். இப்போ வார் கைண்ட் அப்படிங்கிறது ஆப்போசிட்டான வேர்டு. இது வந்துட்டு ஒரு முரண்பாடான வாக்கியமாக இருக்குது, அதனால நம்ம இதை பேரடாக்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து அதே மாதிரி தான் இட் ஜஸ்ட் சிட்ஸ் தேர் நெவர் கெட்டிங் ஸ்மால் ஆர் எவர் க்ரோயிங் டால். அது அப்படியே தான் அங்கேயே தான் உட்காந்துருக்கு, அது பெருசாகவும் ஆக மாட்டேக்கு சின்னதாகவும் ஆக மாட்டேக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஸ்மால் டால் அப்படின்னு அந்த முரண்பாடான ஒரு வார்த்தைகள் வந்திருக்கனால இதையும் நம்ம பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
அடுத்ததாக ஒனோமட்டோஃபியா. இது வந்து என்னென்னா இமிட்டேட்ஸ் த சவுண்ட் அசோசியேட்டட் வித் த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது. அதாவது ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதோட சவுண்டை இமிட்டேட் பண்ணுறது. ஓகேவா, அந்த லைனில். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒனோமட்டோஃபியா அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிட்டர் பேட்டர் ரெயின் ட்ராப்ஸ் ஆன் மை பெயின் அப்படிங்கிறது. அதாவது இதில் வந்துட்டு அந்த ரெயின் ட்ராப்ஸோட அந்த சவுண்டை பிட்டர் பேட்டர் அந்த மாதிரி சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, இமிட்டேட் பண்ணியிருக்கிறாங்க. லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப். ஸோ இந்த லைட் வந்துட்டு ஆன் ஆஃப் ஆகிறத அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அதோட சவுண்டை இமிட்டேட் பண்ணுற மாதிரி வருது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ஒனோமட்டோஃபியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது லாஸ்ட்டாக ரிட்டாரிக்கல் கொஸ்டின். ரிட்டாரிக்கல் கொஸ்டின்னா என்ன? ஸோ இந்த ரிட்டாரிக்கல் கொஸ்டின் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் ஃபார்மெட்டில் இருக்கும். நமக்கு அந்த லைனை பார்க்கும்போது கொஸ்டின் கேட்குற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் அந்த கொஸ்டின் வந்துட்டு ஆன்சர் பண்ணணுங்கிறதுக்காக கேட்காம அவங்களே கொஸ்டின் கேட்டு அதுக்கான ஆன்சரை அவங்களே சொல்கிற மாதிரியான கொஸ்டினாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு என்னென்னா ரிட்டாரிக்கல் கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துட்டு எதிர்பார்த்து அவங்க அந்த கேள்வியை வந்துட்டு கேட்டிருக்க மாட்டாங்க. ஓகேவா, சும்மா ஒரு கேள்வியை கேட்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு அவங்க இன்னொருத்தங்க பதில் அளிக்கணும் அப்படின்னு நினைக்காம சும்மா ஒரு கேள்வி வந்துட்டு கேட்டு அவங்களே கூட அதுக்கான ஆன்சரை வந்துட்டு சொல்லலாம். அந்த மாதிரி தான் ரிட்டாரிக்கல் கொஸ்டின் சொல்கிறோம். எக்ஸாம்பிள், அண்ட் வாட் இஸ் ஸோ ரேர் அஸ் அ டே இன் ஜூன் அப்படிங்கிறது. வாட் ஹேப்பன் இன்சைட் தட் ஹவுஸ் அப்படின்னு கேட்குறது. ஹவு வுட் திஸ் பி அப்படின்னு கேட்குறது. இந்த மாதிரி வந்துட்டு அந்த கொஸ்டினுக்கு அவங்க வந்து ஆன்சரே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. சும்மா ஒரு கொஸ்டினை கேட்குறது வந்துட்டு ரிட்டாரிக்கல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இதோட என்னென்னா நமக்கு 10th உள்ள போயம் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சப்ளிமெண்ட்ரி வந்துட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு ஷோ ஆகும் நோட்டிஃபிகேஷனில். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.